ஆனந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 22/9/2025 புரட்டாசி மாதம் 6ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். சந்தோஷம், அற்புதம், ஏற்றம், பழைய கடன்கள் பைசல் செய்வது, மனதிற்கு பிடித்த தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆர்வமாக இறங்குவது, செல்வாக்குகள் கூட மனதில் இருந்த கஷ்டங்கள் தீர்வது என்று எல்லா விதத்திலும் ஏற்றம் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருந்தாலே தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக பயணங்களும் அனுகூலங்களும் பணவரவும் நிச்சயமாக ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் நீங்கள் இறங்கிதான் போக வேண்டும். கௌரவத்தை பார்த்து குடும்பத்தில் கலகத்தை ஏற்படுத்தாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். உறவுகளில் கோபதாபங்கள் கூடாமல் இருப்பது அனுகூலத்தை தரும். செல்வாக்குகள் கூடுவதை கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக ஏற்றம், நம்பிக்கை, அனுகூலங்கள் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்வது, உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை பெறுவது, வியாபாரத்தில் ஏற்றங்கள் பெறுவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, எல்லா விஷயத்திலும் ஒரு நல்ல சிக்னல்கள் கிடைப்பது, மனதில் ஒரு தெம்பையும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது ஏற்றத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, சுபகாரியங்கள் விஷயத்தில் பணம் அமைப்பு ஏற்படுவதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். இழுபறியாக இருந்த சிக்கல் கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்பு. அதே சமயம் மனதிற்கு பிடித்த சுபவீரியத்திற்காக புது கடன்கள் பெற்றாலும் சந்தோஷ கடனாக காணப்படும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள், மலைக்கோயில்கள் வழிபாடுகள், உக்கிர தெய்வ வழிபாடுகள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அசையா பொருள் சேர்க்கை, பிள்ளைகள் விஷயத்தில் ஆனந்தம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த மனத்தாங்கல் தீர்வது, வரவேண்டிய பணங்கள் வருவது, பாகப்பிரிவினையில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, வசந்தங்களும் அனுகூலங்களும் முதலீடுகளும் குறைவில்லாமல் நடைபெறுவது சாத்தியக்கூறியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள்
தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், உத்தியோகத்தில் ஏற்றம், தொழில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பேற்றம், கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய தனுசுக்கு ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம், பயணங்கள் விஷயத்தில் அதீத கவனம், விலை உயர்ந்த பொருட்களை கையாள்வதும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் மனத்தாங்கல் வேண்டாம். பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியம், பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது, ஏற்கனவே நட்பு விஷயத்தில் யாரிடத்திலாவது உறவு விஷயத்தில் இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி செய்து கொள்வது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். சந்திராஷ்டம் காணப்படக்கூடிய நாள், மிக கவனமாக பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தேகாரோக்கியத்திலோ மனசஞ்சலத்திலோ ஒரு இழுபறியாக நிலைமை, தேவையில்லாத குழப்பத்தை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், வருமான விஷயத்தில் பிரச்சனைகள் காட்டாதது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் தொடர்ச்சியாக ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. வசந்தங்கள் வரவேற்கத்தக்க அமைப்பு. கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் விட்டு கொடுத்து போகிறது நன்மை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.